இப்போ சூரியனா இருந்தா நெருப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளால, மின்சாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளாக பொருள் சேதமும் விரயமும் ஏற்படும். ஒன்றும் இல்லைங்க, பவர் கொஞ்சம் ஜாஸ்தியா வந்துருச்சு, உங்க வீட்டில் எலக்ட்ரானிக் பொருட்கள் காலி ஆயிடும். அப்போ சந்திரனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு சூழ்நிலையில தண்ணி வந்து அந்த பொருள் எல்லாம் சேதப்படுத்தி அதனால ஊறி அதனால எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். அடுத்து செவ்வாயின்னு எடுத்துக்கோமே, செவ்வாயினுடைய தன்மைகள் என்ன? பூமியால பிரச்சனைகள், பூமியால விரயங்கள் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரி, இதே புதனாக இருக்காரு, மாமன் வகையரா மைத்துனர்களால பிரச்சனைகள், அங்க விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பிரச்சனைங்கிறத விட செலவு அங்க அவங்கள்ட்ட இருந்து தான் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே சமயம் வியாபாரங்களால விரயங்கள், ஏன்னா வாக்கு வன்மை, புதன் அறிவு, நம்மளுடைய அறிவே அங்க விரயமாக மாறி விட்டுரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இதுவே குரு பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், தங்கம் விரயமாகும், குழந்தைகளால விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவே சுக்கிர பகவான் இருந்தார்னா வாழ்க்கை துணையாலேயே அங்க விரயங்கள் ஏற்படும், அல்லது பெண்களால விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, சனி பகவானாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, வேலையாட்களால அங்க நிகழ்வுகள் நமக்கு விரயத்தை அதிகமாக ஏற்படுத்தும், அல்லது வேலையாட்கள் கிடைக்காதனால அன்னைக்கு நாளே நமக்கு விரயமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தெரிஞ்சுக்கலாம். இதுவே ராகு இருக்காரு, தாத்தா பாட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல நாம் செய்யக்கூடிய அதீதமான எதிர்பார்ப்பு காரணமாக அங்க விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம்.